வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அருள்மிகு நவபாசன நவகிரக திருக்கோவில் தேவிப்பட்டினம். இந்த தேவிப்பட்டினம் எங்கனக்குள்ளே இருக்குன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துலையும், ராமநாதபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து தேவிப்பட்டினம் கோயில் அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த ஸ்பாட்டுக்கு உங்களை கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டுரும். நீங்கள் எங்கே அலைய தேவையில்லை, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. காலையில் 4:30லேருந்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் நட திறந்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற நவபாசன சிலைகள் வந்து ராமபிரான் அவரோட கையாலேயே மண்ணால் எடுத்து செஞ்ச நவபாசன சிலைகள் தான் இங்கே இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போகிறதே பெரிய புண்ணியந்தான். இந்த நவபாசன சிலை எதுக்கு ராமபிரான் இங்கே வந்து செஞ்சு வழிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீதாதேவியை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போனது கேள்விப்பட்ட ராமர் இங்கே வந்து வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரை வழிபடுவோம். 2வது இந்த நவபாசன சிலையை வந்து வழிபடணும். அவர் 2யுமே செஞ்சார். உப்பளத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் ராமர் கும்பிட்டுட்டு நேராக அவர் இங்கே தான் வந்திருக்காரு. இங்கே வந்து தான் அவர் கையாலேயே மண்ணால் எடுத்து நவபாசன சிலைகளை வடிவமைச்சு அங்கே தான் அவர் சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து அங்கே போய் பாலம் கட்டுறத வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து எல்லா தோஷத்துக்குமே வந்து நம்ம இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகலாம். முன்ஜென்ம பாவங்கள், பிதுர்கடன், நவகிரக தோஷங்கள், குழந்தை பாக்கியம், ஆயுள், கல்வி, செல்வம் எல்லாமே பெறுகிறதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்குள்ளே இறங்கி நம்ம எல்லா சிலைகளுக்கும் நம்மளே தண்ணியை மேலே ஊற்றி வழிபாடு நடத்துகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் போனது ஈவினிங் டைம் அப்படின்றனால எங்களை அலோவ் பண்ணலை. பகலில் போனோம்னா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எல்லா வகையான தோஷங்களுக்கும் இங்கே வந்து நிவர்த்தி பெற்று விடுவீர்கள். ஏன்னா இது ராமபிரான் அவரோட கையாலே செஞ்ச ஒரு சிலைன்றனால இடமே அவ்வளோ அமைதியான ஒரு கடல். நான் அப்படி பார்த்ததே இல்லை. அவ்வளோ அமைதியான ஒரு கடலாக இருக்குது. எல்லோரும் வந்து எல்லா தோஷங்களும் விலகி கடவுளோட அருளையும் ராமரோட அருளையும் முழுமையாக பெறணும்னு எல்லாரோடைய சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.